ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवम् नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्. ஸ்ரீ சத்யநாராயண பூஜை பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனுக்கு பல வகையான திருப்பெயர்கள் உண்டு. அவற்றில் அதநித்யோ நாராயணः பிரம்மா ச நாராயணः சிவश्च நாராயணः சக்ரश्च நாராயணः காலश्च நாராயணः திசश्च நாராயணः சத்யश्च நாராயணः. சத்தியம் என்பது ஒன்று. எம்பெருமானுடைய அனுப்பிரவேசத்தினால் இந்த பெயர் வந்தது. மாறுபாடற்றவனாக இருப்பதனால் திருமால் சத்யநாராயணர் எனப்படுகிறார். கலியுகத்திலே இந்த சத்யநாராயண பூஜை மிக மிக அவசியமானது. இந்த பூஜையை விசேஷ பலன்களை கொடுக்க வல்லது. பக்தஜனங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பகவான் சத்யநாராயணருடைய அருள் பெற வேண்டும். இந்த பூஜையை அனுஷ்டிக்க வேண்டிய காலம் வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம் ஆகிய இந்த மாதங்களிலே வளர்பிறை அல்லது ஏகாதசி பௌர்ணமி திதியில் இந்த பூஜையை அனுஷ்டிக்க வேண்டும். வீட்டிலே சுபகாரியங்கள் தொடங்கும் போதும் சங்கடங்கள் ஏற்படும் பொழுதும் இந்த பூஜையை செய்தால் சங்கடங்கள் நீங்கி சௌகரியங்கள் ஏற்படும். மேலும் இந்த பூஜையை சாயங்கால நேரத்திலே உபவாசம் இருந்து செய்தால் மிகவும் நல்லது. அல்லது காலை நேரத்தில் செய்யலாம். பூஜை பண்ணும் இடத்தை கோமயத்தால் துடைத்து கோலம் இட்டு சத்யநாராயண சுவாமியின் படத்தை பலகை மேலோ அல்லது மண்டபத்தின் மேலோ கிழக்கு முகமாக வைத்து அதற்கு முன்பாக 2 நுனி வாழை இலை போட்டு அதன் நடுவில் பச்சரிசியை பரப்பி கலசம் கழுத்து வரை தீர்த்தம் விட்டு அதில் பச்சகற்பூரம் ஏலைக்காய் இடித்து போட்டு மேலும் மாவிலை வைத்து அதன் மேல் தேங்காயை வைத்து புஷ்பங்கள் சாத்தி கலசத்திற்கு 4 புறமும் சந்தனம், குங்குமம், அக்ஷதை இட்டு 2 புறத்திலும் குத்துவிளக்குகள் வைக்க வேண்டும். நவதானியங்களான கோதுமை, நெல், துவரை, பயறு, கடலை, மொச்சை, எள்ளு, உளுந்து, கொள்ளு இவைகளை தொன்னைகளிலோ அல்லது 9 கிண்ணங்களிலோ மண்டபத்திற்கு முன்னாடி வைக்க வேண்டும். மேற்கொண்டு மஞ்சள் பொடி, குங்குமம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், பழவகைகரா, புஷ்பமாலை, உதிரி புஷ்பம், துளசி மிகவும் விசேஷம், சந்தனம், பன்னீர், ஊதுவத்தி, கற்பூரம், சாம்பிராணி, பச்சரிசி அதில் மஞ்சளை போட்டு அக்ஷதை செய்து கொள்ள வேண்டும். தேங்காய்கள், பால், தயிர், நெய், தேன், பழங்கள் கலந்த பஞ்சாமிர்தம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து தயார் செய்து கொள்ள வேண்டும். மேலும் கோதுமை ரவை, சர்க்கரை, திராட்சை, முந்திரி, ஏலக்காய், நெய் மற்றும் பாலுடன் கலந்து கேசரி செய்து கொள்ள வேண்டும். மஞ்சப்பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கணும். மேற்கொண்டு சத்தியானச்சாரம் ரவிக்கை துண்டோ இல்லை பீட வஸ்திரமோ எடுத்து வச்சுக்கிறது. பஞ்சபாத்திரத்தில் உத்ரணி சகிதமாக தீர்த்தம் வச்சுக்கிறது. 2 பக்கமும் குத்து விளக்கை ஏற்றுறது. இன்னும் சாமான்கள்லாம் உங்களை தயார் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ மங்களகரமான வீணவாத்தியம் கேட்கும். குத்து விளக்கை ஏற்றிங்கோ, ஊதுபத்தி ஏற்றி வச்சுங்கோ. சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே பலகால உட்காந்துக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆச்சமனம் பண்ணுங்கோ. உத்ரணியால் 3 உத்ரணி சாப்பிட வேண்டியது. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கையில் அக்ஷதையும் புஷ்பமாக எடுத்துங்கோ. 5 தரம் தலையில் குட்டுக்குட்டிங்கோ. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தகே மமோபாக்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் லக்ஷ்மீநாராயண பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ
ताराफलं चन्द्रफलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते ते अङ्घ्रियुगं स्मरामि करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये கையில் உள்ள அக்ஷதையும் புஷ்பத்தையும் வடவண்டை போடுறது கையை ஒரு உதிரணி ஜலம் எடுத்து அலம்பிக்கிறது அப்பவு பஸ்பிருஷ்யாக் அந்த மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சி வச்சுங்கோ பிடிச்சி வச்சுட்டேல 2 அக்ஷதையும் புஷ்பமுமா கையில் எடுத்துங்கோ ஓம் கணானாம் த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிங் கபீடாமுபமஸ்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன்னோதிபே சீதசாதனம் அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் மகாகணபதிம் தியாஜாமி பிள்ளையார் அக்ஷதையை போடுறது மகாகணபதிம் ஆவாகஜாமி பிள்ளையார் மேலே அக்ஷதையும் புஷ்பமாக போடுறது மகாகணபதிகே நமஹ ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பஜாமி பிள்ளையார் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் ஜலம் வச்சுட்டு உத்ரணியால் போடணும் மகாகணபதிகே நமஹ பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பஜாமி மகாகணபதிகே நமஹ ஹஸ்தயோஹோ அர்க்யம் சமர்ப்பஜாமி மகாகணபதிகே நமஹ ஆச்சமனீயம் சமர்ப்பஜாமி மகாகணபதிகே நமஹ ஒரு புஷ்பத்தால் ஜலத்தை எடுத்துக்கிண்டு பிள்ளையார் சிரஸில் புரோக்ஷணம் பண்ணுறது மகாகணபதிகே நமஹ சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பஜாமி ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பஜாமி ஒரு கிண்ணத்தில் ஜலம் விடுங்கோ அக்ஷதை கையில் எடுத்துங்கோ மகாகணபதிகே நமஹ வஸ்திரார்த்தம் அக்ஷதானே சமர்ப்பஜாமி மகாகணபதிகே நமஹ உபவீதார்த்தம் அக்ஷதானே சமர்ப்பஜாமி அக்ஷதை போடுங்கோ மகாகணபதிகே நமஹ ஆபரணார்த்தம் அக்ஷதானே சமர்ப்பஜாமி ஒரு புஷ்பத்தில் சந்தனத்தை தோச்சு பிள்ளையாருக்கு போடணும் மகாகணபதிகே நமஹ கந்தாந்தாரஜாமி கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் குங்குமத்தை புஷ்பத்தில் எடுத்துட்டு மகாகணபதிக்கு சாத்துறது மகாகணபதிகே நமஹ ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பஜாமி அக்ஷதை போடுங்கோ அக்ஷதான் சமர்ப்பஜாமி புஷ்பமாலாம் சமர்ப்பஜாமி புஷ்பத்தை சாத்தியாச்சா புஷ்பாணி பூஜாமி கையில் புஷ்பத்தை எடுத்து வச்சுக்கிறது தம்பாளத்தில் ஒவ்வொன்றா மகாகணபதிக்கு போடுறது அருகம்பில் இருந்தால் ரொம்ப விசேஷம் அதோ அருகம்பில் இருக்கே அருகம்பில் எடுத்து போடுங்க ஓம் சுமுகாஜ நமஹ ஓம் ஏகதந்தாஜ நமஹ ஓம் கபிலாஜ நமஹ ஓம் கஜகர்ணிகாஜ நமஹ ஓம் லம்போதராஜ நமஹ ஓம் விகடாஜ நமஹ ஓம் விக்னராஜாஜ நமஹ ஓம் விநாயகாஜ நமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாத்யக்ஷாஜ நமஹ ஓம் பாலச்சந்திராஜ நமஹ ஓம் கஜானனாஜ நமஹ ஓம் வக்ரதுண்டாஜ நமஹ ஓம் சூர்பகர்ணாஜ நமஹ ஓம் ஹேரம்பாஜ நமஹ ஓம் மகாகணபதிகே நமஹ ஓம் ராஜகணபதிகே நமஹ நானாவித பரிமள பத்திரபுஷ்பாணி சமர்ப்பஜாமி ஊதுபத்தி எடுத்து பிள்ளையாருக்கு காமிங்கோ இடது கையால் மணி வாசிக்கிறது மகாகணபதிகே நமஹ தூபமாக்ராபஜாமி 2 அக்ஷதை எடுத்து ஊதுபத்தியை சுற்றி பிள்ளையார்கிட்ட போடுறது ஒரு உத்ரணி கிண்ணத்தில் ஜலம் விடுறது தூபானந்தரம் ஆஜமனீஜம் சமர்ப்பஜாமி குத்து விளக்கில் 2 பக்கத்துலையும் அக்ஷதையை போடுங்கோ மகாகணபதிகே நமஹ பிரத்யக்ஷ தீபம் தரிசஜாமி ஒரு உத்ரணி ஜலம் விடுங்கோ கிண்ணத்தில் தீபானந்தரம் ஆஜமனீஜம் சமர்ப்பஜாமி இந்த தாம்பாளத்தில் 2 வெத்தலை சீவல் 2 பழம் எடுத்து வச்சுட்டு அதை இங்கே வச்சுங்கோ பிள்ளையாருக்கு நேர ஓம் போர்புவஸ்ஸுவஹா தேவசவிதா பிரசுவான்னு சுத்தறது அப்படியே சத்யந்தர்த்தேன பரிஷிஞ்சாமி கிண்ணத்தில் 2 ஸ்பூன் ஜலம் விடுறது அமிர்தம் பவதோ அமிர்தோபஸ்தரணமசி கையில் அக்ஷதையும் புஷ்பமாக எடுத்துக்கிறது இந்த பழத்தில் உள்ள தட்டை அப்படியே பிள்ளையாருக்கு கையை கோபி காமிக்கிறது ஓம் பிராணாஜஸ்வாஹா ஓம் அபானாஜஸ்வாஹா ஓம் ஜானாஜஸ்வாஹா ஓம் உதானாஜஸ்வாஹா ஓம் சமானாஜஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா மகாகணபதிகே நமஹ கதலே ஃபலத்வஜம் ஏதத் சர்வம் அமிர்தம் மகாநைவேத்யம் நிவேதஜாமி அக்ஷதையும் புஷ்பமும் பகவான்கிட்ட போட்டுருங்கோ ஒரு உத்ரணி கிண்ணத்தில் ஜனப்படுங்கோ அமிர்தாபிதா நமசி ஆஜமனீஜம் சமர்ப்பஜாமி வெத்தலை பாக்கில் 1 ஸ்பூன் ஜலம் விடுறது பூர்புவஸ்ஸுவஹ பூகீபல தாம்பூலம் சமர்ப்பஜாமி கையில் அக்ஷதையும் புஷ்பமாக எடுத்துக்கிறது மகாகணபதிகே நமஹ மகாகணபதியை நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறது வக்ரதுண்ட மகாகாஜா சூர்யகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம்
ஏகதந்தமுபாஸ்மஹே. மகாகணபதகே நமஹ. அனந்தகோட்டி பிரார்த்தன பிரதட்சிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. பிள்ளையார்ட்ட நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அக்ஷதையும் புஷ்பமுத்தியும் பிள்ளையார்ட்ட போட்டுறது, அப்படியே நமஸ்காரம் பண்ணுறது. விநாயக வரம் தேகி சததம் மோதக பிரியா மத்விக்னம் ஹரமே சீக்ரம் மம பாபம் யபோகயா. பிரார்த்தனை பண்ணிட்டாச்சா? ரைட்டு. மேற்கொண்டு அக்ஷதியும் புஷ்பமாக எடுத்துங்கோ. சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्न उपशान्तके ओं भूः ममोपाक्त समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम வலது தொடை மேலே இடது கையை கீழே வச்சுட்டு இடது கை மேலே வலது கையை வச்சுக்கிண்டு அதில் அக்ஷதையும் புஷ்பமாக எடுத்துக்கணும். சொல்லுங்க. பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் லக்ஷ்மீ நாராயண प्रीत्यर्थम शुभाभ्यां शुभे दिने शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः विदीयवरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादीनां षष्ठ्याः संवत्सराणां मध्ये எந்த வருஷமோ அந்த வருஷத்தோட பேரை சொல்லிக்கிறது. சொல்லிட்டீங்களா? நாம சம்பத்சரே உத்தராயணமா தட்சிணாயணமா சொல்லிக்கணும். அதுக்கு அஜனே என்ன ருத்துவோ அதை சொல்லிக்கணும். ருத்தௌ எந்த மாதமோ அந்த மாதத்தை சொல்லிக்க வேண்டியது. மாசே சுக்லபக்ஷே இது சுக்லபக்ஷத்தில் பண்ணணுங்கிறதுக்காக சுக்லபக்ஷேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கிருஷ்ணபக்ஷத்துலேயும் பண்ணலானோ அதை எந்த பட்சமோ அதை சொல்லிக்கலாம். பௌர்ணம் யாம் பௌர்ணமியில் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அன்றைக்கி எந்த திதியோ அந்த திதியை சொல்லிக்க வேண்டியது. சுப திதௌ வாசராகா அன்னைக்கு என்ன கிழமையோ அந்த கிழமையை சொல்லிக்க வேண்டியது. வாசராகா நக்ஷத்ரே அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. சொல்லிட்டீல? சுப நக்ஷத்ரே शुभयोगे शुभकरण एवं गुण सकल विशेषेण वसिष्ठायाम् अस्यां पौर्णमास्यां शुभतिथौ परमेश्वर आज्ञया लक्ष्मीनारायण प्रीत्यर्थं परमेश्वर प्रीत्यर्थं अस्माकं सकुटुम्बानां क्षेमस्थैर्य धैर्य शौर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् आयुष्मत् सत्सन्दान समृद्ध्यर्थं समस्त मंगल अवाप्त्यर्थं समस्त दुरित उपशान्त्यर्थं समस्त अभ्युदय धर्मादि चतुर्विध फलपुरुषार्थ सिद्ध्यर्थम इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम पुत्र पौत्र अभिवृद्ध्यर्थम विशेषेण रमादेवी सहित सत्यनारायण स्वामी प्रीत्यर्थम रमादेवी सहित सत्यनारायण स्वामी प्रसाद सिद्ध्यर्थम रमादेवी सहित सत्यनारायण स्वामी प्रसादेन चिंतित सकल कार्य आनुकूल्यता फल सिद्ध्यर्थम रमादेवी सहित सत्यनारायण पूजां करिष्ये तदंगम गणपत्याति लोकपालक पूजां करिष्ये आदित्यादि नवग्रह पूजां करिष्ये इंद्रादि अष्टदिक्पाल पूजां करिष्ये तदंगम सर्वोपकरण शुद्ध्यर्थम कलश पूजां करिष्ये. अक्षதையும் புஷ்பத்தையும் வடவண்ட போடுறது. கையில் ஒரு உதிரம் ஜலம் எடுத்து கையை அலமிங்கோ. அப்பவுபஸ்பிருஷ்யா ரெண்டு அக்ஷதை எடுத்துங்கோ. அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே போடணும். ஓம் கணானாம் த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிம் கபீடாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஷண்வன்னோதிபிஸ்ஸீத சாதனம் அஸ்மாத் ஹரித்ராபிம்பாத் சுமுகம் மகாகணபதிம் யதாஸ்தானம் யதாசுகம் பிரதிஷ்டாபயாமி. அந்த மஞ்சள் பிள்ளையாரோட அக்ஷதையை போட்டு அதை அப்படியே வடமண்டை கொஞ்சம் நகர்த்துங்கோ. சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச அதில் உள்ள புஷ்பத்தை எடுத்து கண்ணில் ஒத்துக்கிண்டு நீங்கள் தலையில் வச்சுக்கிறது. மகாகணபதி பிரசாதம் சிரசா கிருண்ண
கண்டாமி. 2 அக்ஷதையை தலையில் போட்டுங்கோ. மகாகணபதி பிரசாத பல சித்திரஸ்து. பொண்டச்ச இந்த பஞ்சபாத்திரத்துக்கு 4 பக்கமும் சந்தனம் குங்குமம் இடுங்கோ. அதில் ஒரு புஷ்பத்தை போட்டுங்கோ. வலது கையில் மூடிங்கோ. இடது கையில் மணி எடுத்து அடிக்கிறது. கலசம் கந்த புஷ்ப அக்ஷதைஹி அபியர்ச்ய கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ரசமாஸ்ருதः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாதృగணா ஸ்பிருதாः குக்ஷௌது சாகராः சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ऋग्वेदोदगजुर्वेदः सामवेदोऽप्यथर्वणः अङ्गे श्रुतगिताः सर्वे कलशाम्बुसमाश्रिताः आयान्तु रमादेवी सहित सत्यनारायणपूजार्थं दुरितक्षयकारकाः गङ्गे जयमुने चैव गोदावरि सरस्वती नर्मदा सिन्धु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु. அந்த புஷ்பத்தால் அந்த ஜலத்தை எடுத்து மண்டபத்துக்கு புரோக்ஷணம் பண்ணுறது. பூஜாத் மண்டபாணி புரோக்ஷ்யா படஞ்ச புரோக்ஷா. சத்யநாராயண சுவாமி படத்துக்கு புரோக்ஷணம் பண்ணுறது. இங்கே உள்ள பூஜா திரவியங்களுக்கெல்லாம் புரோக்ஷணம் பண்ணிங்கோ. பூஜா திரவியானி புரோக்ஷா. புரோக்ஷணம் பண்ணியாச்சா? நீங்கள் புரோக்ஷணம் பண்ணிங்கோ. ஆத்மானம் புரோக்ஷா. உங்கள் ஆத்துக்காரி புரோக்ஷணம் பண்ணுங்கோ. தர்ம பத்னியும் புரோக்ஷா. இதுவரையும் கலச பூஜை ஆச்சு. இனிமேல் கணபத்தியாதி லோகபாலக பூஜையும் நவகிரக பூஜையும் ஆக போகிறது. கையில் அக்ஷதையும் புஷ்பமாக எடுத்து வச்சுங்கோ. எடுத்து வச்சுட்டீங்களா? ஓம் கணபதிம் சாங்கம் சாயுதம் சவாகனம் சசக்திம் பத்னி புத்திர பரிவார சமேதம் கணபதிம் லோகபாலகம் தியாஜாமி ஆவாகஜாமி. அக்ஷத புஷ்பம் எடுத்துங்கோ. பிரம்மா சாங்கம் சாயுதம் சவாகனம் சசக்தி பத்னி புத்திர பரிவார சமேதம் பிரம்மாணம் லோகபாலகம் தியாஜாமி ஆவாகஜாமி. அக்ஷத புஷ்பம் போடுங்கோ. அடுத்து விஷ்ணு. விஷ்ணும் சாங்கம் சாயுதம் சவாகனம் சசக்திம் பத்னி புத்திர பரிவார சமேதம் விஷ்ணும் லோகபாலகம் தியாஜாமி ஆவாகஜாமி. அக்ஷதை புஷ்பம் போடுங்கோ. ருத்ரம் சாங்கம் சாயுதம் சவாகனம் சசக்திம் பத்னி புத்திர பரிவார சமேதம் ருத்ரம் லோகபாலகம் தியாஜாமி ஆவாகஜாமி. அக்ஷதை போடுங்கோ. கௌரீம் சாங்காம் சாயுதாம் சவாகனாம் சசக்திபதி புத்திர பரிவார சமேதாம் கௌரீம் லோகபாலகாம் தியாஜாமி ஆவாகஜாமி. ஆசனம் சமர்ப்பயாமி. गणपत्यादिलोकपञ्चकदेवताभ्यो नमः। पादयोः पाद्यं समर्पयामि, अर्घ्यं समर्पयामि, आचमनीयं समर्पयामि, स्नानं समर्पयामि, आचमनीयं समर्पयामि। गणपत्यादिलोकदेवताभ्यो नमः। वस्त्रार्थम् उपवीतार्थम् आभरणार्थम् अक्षतान् समर्पयामि। गन्धान् धारयामि। संदन इडुंगो। गंधस्योपरि हरिद्राचूर्णं समर्पयामि। अक्षतान् समर्पयामि। पुष्पैः पूजयामि। गणपतिलोकपालकदेवताभ्यो नमः। ब्रह्मालोकपालकदेवताभ्यो नमः। विष्णुलोकपालकदेवताभ्यो नमः। श्रीरुद्रलोकपालकदेवताभ्यो नमः। गौरीलोकपालकदेवताभ्यो नमः। समस्तोपचारान् समर्पयामि। मेर्कोंड अक्षते पुष्पम एडुत्तुंगो। सूर्यन ध्यानं पण्णिक्किरदु। ओम आसत्ये नरजसा वर्तमानो निवेशयन् अमृतं मर्त्यञ्च हिरण्यकेन तविदारथेन देवो जाति भुवना विपश्यन् अस्मिन् गोधूमधान्यस्योपरि प्रतिष्ठितं सूर्यग्रहं ध्यायामि आवाहयामि। அந்த கோதுமை தானியம் இருக்கு இல்லையோ அதில் போடுங்க அக்ஷதையும் புஷ்பத்தை। அடுத்து சந்திரன் आप्यायस्व समेतु ते विश्वतः सोम वृष्णिजं भवावाजस्य संगथे धान्यदान्यस्योपरि चंद्रग्रहं ध्यायामि आवाहयामि। नெல்லுல அக்ஷதையும் புஷ்பத்தையும் போடுறது। अग्निर्मूर्धा दिवः ककुत्पतिः पृथिव्या अयम् अपागं रेतागं सिजिन्वति। अंगारकं आडगधान्यस्योपरि प्रतिष्ठितम् अंगारकं ध्यायामि आवाहयामि। त्वमरेल पोड्रदे। उद्बुध्यस्वाग्ने प्रतिजागृह्येन मिष्टापूर्तेतकं तजेधामयञ्च पुनः कृण्वग्स्त्वा पितरङ्गुवानमन्वातागं सेत्वजितन्तु मेतम्। अस्मिन् अधिकरणे मुद्गधान्यस्योपरि बुधग्रहं ध्यायामि आवाहयामि। அந்த பச்சை பயிரில் போட வேண்டியது। அடுத்து ப்ரஹஸ்பதி
அக்ஷதையும் புஷ்பமாக கையில் எடுத்துங்கோ. ப்ருஹஸ்பதே அதியதர்யோ அருகாத்யுமத் விபாதி க்ரதுமஜ்ஜனேஷு யத்தீத யச்சவசர்த்த பிரஜா ததஸ்மாசு த்ரவிணந்தேஹி சித்ரம் அஸ்மின்னதிகரணே க்ஷணகதான்யஸ்யோபரி பிரதிஷ்டிதம் ப்ருஹஸ்பதி கிரகம் தியாஜாமி ஆவாஹயாமி. மொச்சக்கடலில் போட வேண்டியது. பிரவசுக்ராஜ பானவே பரத்பகம் ஹவ்யம் மதிஞ்சாக்ரஜே சுபூதம் யோ தைவ்யானி மானுஷா ஜனோ கஷ்யந்தர்விஸ்வானி வித்மனா ஜிகாதி அஸ்மின்னதிகரணே பர்பலதான்யஸ்யோபரி சுக்ரகிரகம் தியாஜாமி ஆவாஹயாமி. ஷன்னோ தேவீரபிஷ்டஜ ஆபோ பவந்து பீதகே சங்யோரபிஸ்ரவந்து நः. அஸ்மின் அதிகரணே திலதான்யஸ்யோபரி பிரதிஷ்டிதம் சனீஸ்வரகிரகம் தியாஜாமி ஆவாஹயாமி. எள்ளில் போடுங்கோ. கஜானச்சித்ர ஆபுவதூதி சதா விருதः சகா கஜா சஜிஷ்டயா விருதா. அஸ்மின்னதிகரணே மாஷதான்யஸ்யோபரி பிரதிஷ்டிதம் ராகுகிரகம் தியாஜாமி ஆவாஹயாமி. அந்த கருப்பு உளுந்தில் போடுறது. கேதும் கிருண்வன்ன கேதவேபேஷோ மர்யா அபேஷசே சமுஷத்பிரஜாயதாஹ. அஸ்மின்னதிகரணே குளுத்ததான்யஸ்யோபரி பிரதிஷ்டிதம் கேதுகிரகம் தியாஜாமி ஆவாஹயாமி. கொள்ளுல போடுறது. ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமः ஆசனாதி பஞ்சோபசார பூஜாக சமர்ப்பஜாமி. அக்ஷதையை மேற்கொண்டு படுத்துக்கிறது. இப்போ அஷ்டதிக்பாலகால தியானம் பண்ணிக்கிறது. இந்த மண்டபத்திலேருந்து பூர்வ திக்பாதிலேருந்து போடணும். முன்னாடி கிழக்கு அப்படியே சுற்றி பிரதட்சிணமாக ஈசான்ய பாகத்தில் முடிக்க வேண்டியது. 8 அப்படியே அதில் வரும். இப்போ மந்திரம் சொல்ல போகிறேன். ஓம் த்ராதாரமிந்திரமவிதாரமிந்திரகம் ஹவே ஹவே சுகபகம் சூரமிந்திரம் ஹுவேனு சக்ரம் புருஹூதமிந்திரக ஸ்வஸ்தினோ மகவாதாத்மிந்திரஹ. பூர்வதிக்பாகே இந்திரம் லோகபாலகம் தியாஜாமி ஆவாஹயாமி. त्वन्नो अग्ने वरुणस्य विद्वान् देवस्य हेडो वजासतिष्ठाः यजिष्ठो वह्नितमशोषिचानो विश्वा द्वेषागुंसि प्रमुमुग्ध्यस्मत्. आग्नेयदिग्भागे अग्निं लोकपालकं ध्यायामि आवाहयामि. अक्षते पुष्पते पडुङ्गो. सुगन्धः पन्थामभयं कृणोतु यस्मिन् नक्षत्रे यमयेति राजा यस्मिन्नेनमभ्यषिञ्चन्त देवाः तदस्य चित्रगं हविषा जजामा. दक्षिणदिग्भागे यमं लोकपालकं ध्यायामि आवाहयामि. अक्षते पडुङ्गो. यत्ते देवी निरृतिदा बबन्धदामग्रीवास्वविचर्त्यम् इदन्ते तद्विष्यां याजुषो न मध्या तथा जीवः पितुमध्ये प्रमुक्तः. निरृतिदिग्भागे निरृतिं लोकपालकं ध्यायामि आवाहयामि. अक्षते पोटते. तत्त्वाजामि ब्रह्मणा वन्दमानस्तदाशास्ते यजमानो हविर्भिगे अखेडमानो वरुणे खपोद्धुर्डकं दमान आजः प्रमोषीः. पश्चिमदिग्भागे वरुणं लोकपालकं ध्यायामि आवाहयामि. अक्षते पोटते. आनो नियुद्भिः शतिनीभिरध्वरं सहस्रिणीभिरुपजाहि यज्ञं वायो अस्मिन् हविषि मादयस्व यूयं पात स्वस्तिभिः सदा नः. वायव्यदिग्भागे वायुं लोकपालकं ध्यायामि आवाहयामि. अक्षते पोडुङ्गो. वयगं सोमं व्रते तप मनस्तनोषु पिप्रदः प्रजावन्तो अशीमहे. उत्तरदिग्भागे कुबेरं लोकपालकं ध्यायामि आवाहयामि. अक्षते पोडुङ्गो. तमीशानं जगतस्तस्थुषस्पतिं धियञ्जिन्वमवसे होमहे वयं पूषा नो यथा वेदसामसद्वृधे रक्षिता पायुरदब्ध स्वस्तये. ईशानदिग्भागे ईशानं लोकपालकं ध्यायामि ஆவாகயாமி. அக்ஷதை போடுங்க. இப்போ அஷ்டதிக்பாலக பூஜை ஆயிடுத்து. இதுக்கு மேற்கொண்டு சத்யநாராயண சுவாமி ஆவாகனம் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி எந்த பூஜை பண்ணாலும் வருண பூஜை பண்ணணும். முன்னாடி தீர்த்தத்தில் வருணன் இருக்கிறதா சாஸ்திரம். அதனால் கும்பத்தில் வருணனை ஆவாகனம் பண்ணி
அதற்கு அப்புறம் சத்யநாராயண ஆவாகனம் பண்ணும். இப்போ வருணனை பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இமம் மே வருணஸ்ருதீகவ மத்யாஜமிடயா பாம வஸ்யுராஜகே தத்வாஜாமி பிரம்மணா வந்தமானஸ்ததாஷா ஆஸ்தேஜமானோ கவித்பிகே அகேடமானோ வருணேகபோத்திரிடகம் தபான ஆஜப் பிரமோஷேகே அஸ்மின் கும்பே சகல தீர்த்தாதிபதிம் வருணம் தியாஜாமி ஆவாகஜாமி. அக்ஷதையும் புஷ்பமாக எடுத்துங்கோ. சத்யநாராயண பிரார்த்தனை பண்ணிங்கோ. ஓம் சாந்தாகாரம் புஜகசகனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத்யானகம் யம் வந்தே விஷ்ணும் பவபஜகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நமோ பகவதே சத்யநாராயணாய. அஸ்மின் கும்பே அஸ்மின் படே ரமாதேவி சகித சத்யநாராயண ஸ்வாமினம் தியாஜாமி. சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராட்சः சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டத்தசாங்குலம். ரமாதேவி சகித சத்யநாராயண ஸ்வாமினே நமः ஆவாகஜாமி. கைய கூப்பிங்கோ. ஆவாஹிதோ பவாம் ஸ்தாபிதோ பவா சந்நிஹிதோ பவா சந்நிருத்தோ பவா அவகுண்டிதோ பவா சுமுகோ பவா பிரசீத பிரசீத சுவாமின் சர்வஜகன்னாதா யாவத் பூஜாவசானகம் தாவத் த்வம் பிரீதிபாவேன கும்பேஸ்மின் சந்நிதிங் குரு. அக்ஷதையும் புஷ்பமாக எடுத்துங்கோ. புருஷஜே வேதகம் சர்வம் யத்பூதம் கச்ச பவ்யம் உதாமிருதத்வஸ்யேஷானः யதன்னேனாதிரோஹதி. சத்யநாராயண ஸ்வாமினே நமः. சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. ஏதாவானஸ்ய மஹிமாம் அதோஜ்யாஜாகிஷ்ட பூருடः பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. ஒரு ஸ்பூன் ஜலம் எடுத்து விடுங்கோ. பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி. திரிபாதோர்தவுதைத்புருடः பாதோஸ்யேகா பவாத் புனः ததோ விஸ்வம் ஜக்ராமத் சாசனானசனே அபி. சத்யநாராயண ஸ்வாமினே நமः. ஒரு உத்ரின் ஜலம் எடுத்து விடுங்கோ. அர்க்யம் சமர்ப்பயாமி. தஸ்மாத் விராட ஜாயதாம் விராஜோ அதிபூருடः சஜாதோ அத்தியரிச்சதாம் பஷ்சாத் பூமிமதோ புரः. ஒரு உத்ரின் ஜலம் எடுத்துக்கிறது. சத்யநாராயண ஸ்வாமினே நமः. ஆச்சமணீஜம் சமர்ப்பயாமி. யத்புருஷேண ஹவிஷா தேவா யஜ்ஞமதன்வதா வசந்தோ அஸ்யாசீதாஜ்யம் கிரீஷ்மஜித்ம சரத்ஹவிஹ. இந்த பஞ்சாமிர்தம் பண்ணி வைக்கிறதுல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறது. சத்யநாராயண ஸ்வாமினே நமः. மதுபர்க்க ஸ்நானம் சமர்ப்பயாமி. சப்தாஸ்யாசன் பரிதயः த்ரிசப்தசமிதः கிருதாः தேவாயஜ்ஞம் தன்வானாः அபத்ரன் புருஷம் பசும். சத்யநாராயண ஸ்வாமினே நமः. ஜலத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணுங்கோ. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. கிண்ணத்தில் ஒரு உத்ரணி ஜலவிடுங்கோ. ஸ்நானானந்தரம் ஆச்சமணீஜம் சமர்ப்பயாமி. வஸ்திரம் எடுத்தால் எடுத்துக்கிறது, இல்லை அக்ஷதை எடுத்துக்கலாம். தஞ்சம் வருகிஷி ப்ரோக்ஷண்ணே புருஷஞ்சாதமக்ரதः தேன தேவாஜஜந்தாத் சாத்தியாரிடஜஷ்டகே. சத்யநாராயண ஸ்வாமினே நமः. வஸ்திரம் சமர்ப்பயாமி. அக்ஷதான் சமர்ப்பயாமி. தஸ்மாத் ஜிஜ்ஞாத் சர்வகுதः சம்பிருதம் ப்ருஷதாஜ்யம் பசோகஸ்தாகிஷ்சக்ரே வாஜவ்யான் ஆரண்யான் கிராம்யாஷ்டகே. சத்யநாராயண ஸ்வாமினே நமः. யஜ்ஞோபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. தஸ்மாத் ஜிஜ்ஞாத் சர்வகுதः ரிச்சः சாமான் ஜக்ஞிரே சந்தாகம் ஜக்ஞிரே தஸ்மாத் யஜஸ்தஸ்மாத் ஜாஜதாத். சத்யநாராயண ஸ்வாமினே நமः. புஷ்பத்தில் சந்தனத்தை எடுத்து சுவாமிக்கு சாத்துங்கோ. கந்தாந்தாரஜாமி. கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. அக்ஷதை போடுங்கோ. அக்ஷதான் சமர்ப்பயாமி. தஸ்மாதஸ்வா அஜாஜந்தாத் ஏகேச்சோ பஜாததः காவோ ஹஜக்ஞிரே தஸ்மாத் ஜாதா அஜாவஜः. சத்யநாராயண ஸ்வாமினே நமः. புஷ்பமாலை எடுத்து சாத்துங்கோ. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி. தம்பாளத்தில் புஷ்பம் எடுத்து வச்சுங்கோ. அர்ச்சனை பண்ணுங்கோ. ஓம் நாராயணாய நமः. பாதோ பூஜயாமி.
शेषशाजिने नमः कुल्फो पूजयामि कालस्वरूपिणे नमः जिह्वे पूजयामि विश्वरूपाय नमः जानुने पूजयामि जगन्नाथाय नमः गुह्यं पूजयामि कमलनाभाय नमः नाभिं पूजयामि जगत्कुक्षगे नमः कुक्षिं पूजयामि लक्ष्मीविलसत्पक्षसे नमः पक्षस्थलं पूजयामि चक्रादिगस्ताय नमः हस्तान् पूजयामि चतुर्बाहवे नमः बाहून् पूजयामि श्रीकण्ठाय नमः कण्ठं पूजयामि चन्द्रमुखाय नमः मुखं पूजयामि सत्यवाचे नमः वक्त्रं पूजयामि श्रीशाय नमः नासिकां पूजयामि रविन्दुलोचनाय नमः नेत्रे पूजयामि तिक्श्रोत्राय नमः श्रोत्रे पूजयामि सर्पव्यापिने नमः शिरः पूजयामि श्रीसत्यनारायणस्वामिने नमः सर्वाण्यङ्गानि पूजयामि ॐ अच्युताय नमः ॐ अतीन्द्रियाय नमः ॐ अनादिनिधनाय नमः ॐ अनिरुद्धाय नमः ॐ अमृताय नमः ॐ अरविन्दाय नमः ॐ अश्वत्थाय नमः ॐ आदित्याय नमः ॐ आदिदेवाय नमः ॐ आनन्दाय नमः ॐ ईश्वराय नमः ॐ उपेन्द्राय नमः ॐ एकस्मै नमः ॐ ओजस्तेजोद्युतिधराय नमः ॐ कुमुदाय नमः ॐ कृतज्ञाय नमः ॐ कृष्णाय नमः ॐ केशवाय नमः ॐ क्षेत्रज्ञाय नमः ॐ गदाधराय नमः ॐ गरुडध्वजाय नमः ॐ गोपतगे नमः ॐ गोविन्दाय नमः ॐ गोपिताम्बतगे नमः ॐ चतुर्भुजाय नमः ॐ चतुर्जूहाय नमः ॐ जनार्दनाय नमः ॐ ज्येष्ठाय नमः ॐ जयोधिरादित्याय नमः ॐ ज्योतिषे नमः ॐ ताराय नमः ॐ दमनाय नमः ॐ दामोदराय नमः ॐ दीप्तमूर्तये नमः ॐ दुःस्वप्ननाशनाय नमः ॐ देवकीनन्दनाय नमः ॐ धनञ्जयाय नमः ॐ नन्दिने नमः ॐ नारायणाय नमः ॐ नारसिंहवपुषे नमः ॐ पद्मनाभाय नमः ॐ पद्मिने नमः ॐ परमेश्वराय नमः ॐ पवित्राय नमः ॐ प्रद्युम्नाय नमः ॐ प्रणवाय नमः ॐ पुरन्दराय नमः ॐ पुरुषाय नमः ॐ पुण्डरीकाक्षाय नमः ॐ बृहद्रूपाय नमः ॐ भक्तवत्सलाय नमः ॐ भगवते नमः ॐ मधुसूदनाय नमः ॐ महादेवाय नमः ॐ महामयाय नमः ॐ माधवाय नमः ॐ मुक्तानां परमागतये नमः ॐ मुकुन्दाय नमः ॐ यज्ञगुह्याय नमः ॐ यज्ञपतये नमः ॐ यज्ञज्ञाय नमः ॐ यज्ञाय नमः ॐ रामाय नमः ॐ लक्ष्मीपतये नमः ॐ लोकाध्यक्षाय नमः ॐ लोहिताक्षाय नमः ॐ वरदाय नमः ॐ वर्धराय नमः ॐ वरारोहाय नमः ॐ वसुप्रदाय नमः ॐ वसुमनसे नमः ॐ व्यक्तरूपाय नमः ॐ वामनाय नमः ॐ वायुवाहनाय नमः ॐ विक्रमाय नमः ॐ विष्णवे नमः ॐ विश्वक्सेनाय नमः ॐ वृषोदराय नमः ॐ वेदविदे नमः ॐ वेदाङ्गाय नमः ॐ वेदाय नमः ॐ वैकुण्ठाय नमः ॐ शरणाय नमः ॐ शान्ताय नमः ॐ शार्ङ्गधन्वने नमः ॐ शाश्वधन्वनाय नमः ॐ शिखण्डिने नमः ॐ शिवाय नमः ॐ श्रीधराय नमः ॐ श्रीनिवासाय नमः ॐ श्रीमते नमः ॐ शुभाङ्गाय नमः ॐ श्रुतिसागराय नमः ॐ सङ्कर्षणाय नमः ॐ सदायोगिने नमः ॐ सर्वतोमुखाय नमः ॐ सर्वेश्वराय नमः ॐ सहस्राक्षाय नमः ॐ स्कन्दाय नमः ॐ साक्षिणे नमः ॐ सुदर्शनाय नमः ॐ सुरानन्दाय नमः ॐ सुलभाय नमः ॐ सूक्ष्माय नमः ॐ हरये नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ हिरण्यनाभाय नमः ॐ हृषीकेशाय नमः रमादेवी सहित सत्यनारायणस्वामिने नमः नानाविध परिमल पत्रपुष्पाणि समर्पयामि இந்த இடத்துல கொஞ்சம் புரோக்ஷணம் பண்ணுங்க ஜலத்தால் சாம்பிராணி தன்னல் கொண்டு வந்து வைக்கிறது ஊதுபத்தி ஏற்றுக்கலாம் ஒரு நெய்த்திரி கொண்டு வச்சுங்கோ தேங்காய் எல்லாம் உடத்து கொண்டு வச்சுங்கோ இந்த கேசரி பிரசாதம் வேறு என்ன மகா நைவேத்தியங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கொண்டு உண்டை வைக்கிறது எல்லாம் வச்சுருந்தாச்சா ॐ यत्पुरुषं यदधुः कतिधाव्यकल्पयन् मुखङ्गिमस्य कौ बाहो कावूरूपादावुच्येते சாம்பிராணி காமிங்கோ ரமாதேவி சகித சத்யநாராயணஸ்வாமினே நமஹ 2 அக்ஷதை எடுத்து போடுங்கோ தூபமாக்ராபஜாமி ஒரு உத்ரிணி ஜலம் விடுங்கோ தூபானந்தரம் ஆஜமனீஜம் சமர்ப்பஜாமி அந்த நெய்த்திரியை எடுத்து காமிங்கோ
ब्राह्मणोऽस्य मुखमासीत् बाहुराजन्यः कृतः ऊरो तदस्य यद्वैश्यः पद्भ्यागं शूद्रो अजायत रमादेवी सहित सत्यनारायणस्वामिने नमः मङ्गलदीपं दर्शयामि पुष्पतीर्थशुद्धि पोडुंगो दीपानन्तरम् आचमनीयं समर्पयामि नैवेद्यमेल्लाम और उद्रिणी जल எடுத்து சுத்துங்கோ ஓம் भोर्भुवः सुवः देवसवितः प्रसुवा सत्यं तत्येन परिषिञ्चामि ओम चंद्रमा मनसो जातः चक्षुः सूर्यो अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणात् वायुरजायत ओम प्राणाय स्वाहा ओम अपानाय स्वाहा ओम ज्ञानाय स्वाहा ओम उदानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा रमादेवी सहित सत्यनारायण स्वामिने नमः शाल्यन्नं गोधूमपिष्ठं माषापूपं घृतकुलपायसं शाकसूप व्यञ्जनसहितं नालिकेर खण्डध्वजं नानाफलानि गोक्षीरं पंचामृतम् एतत्सर्वम् अमृतं महानैवेद्यं निवेदयामि अक्षतें पुष्पटें स्वामी पोट्टुंगो ओरु उद्रणि जलं विडुंगो आचमनीयं समर्पयामि अमृताभिधानमसि ताम्बूलतल जलं विडुंगो नाभ्या आसीदन्तरिक्षं शीर्ष्णोद्यौ समवर्तत पद्भ्यां भौमिर्दिशश्रोत्रात् तथा लोकागुम् अकल्पयन् सत्यनारायणस्वामिने नमः ताम्बूलं समर्पयामि नैवेद्यत्तெல்லாம் உள்ள எடுத்துன்னு போயிடலாம் கற்பூரம் எடுத்து வச்சுக்கிறது எல்லாரும் எந்திருங்கோ கற்பூரம் எடுத்து ஏத்திங்கோ ஓம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்ய தீரः நாமானி கிருத்வாபிபதன யதாஸ்தே நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி तन्नो विष्णुः प्रचोदयात् रमादेवी सहित सत्यनारायणस्वामिने नमः सर्व अपराधक्षमार्थं सर्वमङ्गलप्राप्त्यर्थम् आनन्द कर्पूरदीपं दर्शयामि अक्षतें पुष्पं स्वामिट पोडुंगो और उद्रिणी जलं विडुंगो आचमनीयं समर्पयामि कर्पूरத்தை கண்ணில் ஊற்றிங்கோ கையில் அக்ஷதையும் புஷ்பமாக எடுத்துக்கிறது எல்லாருக்கும் கற்பூரத்தை காமிக்கிறது எல்லாருக்கும் 2 அக்ஷத புஷ்பத்தை கையில் எடுத்துக்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறது மந்திர புஷ்பம் தாத்தா புரஸ்தாத்யமுதா ஜகார சக்ரः பிரவித்வான் பிரதிசஷ்டதஸ்ரः தமேவம் வித்வான் அமிர்த இக பவதே தான்யः பந்தா அஜனாய வித்யதே ரமாதேவி சகித சத்யநாராயணஸ்வாமினே நமः वेदोक्त मंत्रपुष्पांजलिं समर्पयामि स्वर्णपुष्पं समर्पयामि समस्तोपचारान् समर्पयामि प्रदक्षिणमण्डे नमस्कारमण्डुंगो यानि कानि च पापानि जन्मान्तरकृतानि च तानि तानि विनश्यन्ते प्रदक्षिणपदे पदे अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष पुरुषोत्तमा प्रार्थना பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துங்க அக்ஷதை எடுத்துங்க शुक्लां वरधरं विष्णुं सजिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तके ममोपाक्तसमस्तदुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं रमादेवी सहित सत्यनारायणस्वामी पूजा सम्पूर्णसाङ्गफलसिद्ध्यर्थं सत्यनारायणपूजान्ते कथाश्रवणं करिष्ये अक्षते मण्डपत्तिल पोट्टुट्टु कैयाल अमिंगो अपवुपस्पृश्य 2 अक्षते कैयिल एडुत्तु वच्चुंगो एल्लारुक्कुम 2 अक्षते कोडुत्तुरुंगो कथा சொல்ல போறேன் சத்யநாராயண விரத மகாத்மியம் 1வது அத்தியாயம் ஒரு புண்ணியகாலமாகிய நன்னானில் சௌனகாதி மகரிஷிகள் நைமிஜாரண்ய வனத்தை அடைந்து அங்கு வீற்றிருந்த சூதபுராணிகரை நோக்கி நமஸ்கரித்து ஓ மகாத்மாவே பூலோகத்தில் ஜென்மித்த ஓர் மனிதன் தான் கோரிய தனம் தானியம் பசு புத்திர ஸ்வர்க்கம் மோட்சம் முதலாகிய நற்பலன்களை அடைய வேண்டுமானால் எவ்விரதத்தை அனுஷ்டித்து அதன் பலனாக சித்தியடையலாம் அதை எங்களுக்கு தயவு கூர்ந்து திருவாய் மலர்ந்தருள வேண்டும் என கேட்டார்கள். அதற்கு சூதபுராணிகர் சொல்வதை தொடங்கினார். ஓ சௌனகாதி மகரிஷிகளே, நீங்கள் என்னை கேட்டபடியே முன்னொரு நாள் நாரத மகரிஷியானவர் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தியை நோக்கி கேட்டார். அப்படி கேட்ட நாரதருக்கு ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி திருவாய் மலர்ந்தருளிய ஓர் மகாவிரதத்தின் மகிமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாவதானமாக கேளுங்கள் என்று சொல்லுகிறார். ஓ மகரிஷிகளே, முன்னொரு காலத்தில் யோகசிரேஷ்டரான நாரதர் யோகானுகிரகம் செய்ய எண்ணின
சகல லோகங்களையும் சுற்றி சஞ்சரித்து மனுஷலோகமடைந்து அங்கு ஜென்மித்து இருக்கும் பாப கர்ம குரூர ஆத்மாக்களை கண்டு இப்படி கஷ்டப்படும் பாப ஜென்மங்களை உபாயத்தினால் தீர்த்து சகல ஜீவிகளாயும் மடு வெறுப்பில்லாதவர்களாயும் செய்யலாம் என்று எண்ணினவராய் நாரதர் உடனே விஷ்ணுலோகத்திற்கு சென்று அங்கு நிர்மல ஸ்படிகமாய் 4 கரங்களில் சங்கு சக்கர கதாயுதரனாய் விளங்குகின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தியை பார்த்து தண்டம் சமர்ப்பித்து, மகாபிரபோ, அநாதரக்ஷகா, ஆபத் பாந்தவா, உமது திருவடிகளே சரணம் என்று ஸ்தோத்திரம் செய்து நின்றார். நாரதரை ஸ்ரீ மகாவிஷ்ணு பார்த்து, ஓ நாரதா, நீ வீர் இங்கு வந்த காரணம் யாது? எதை கோரி இங்கு வந்தாய்? அதனை நமக்கு கூறுவாயாகில் உமது அபீஷ்டத்தை பூர்த்தி செய்கிறேன் என்றார். உடனே நாரதர், சுவாமி, பூலோகத்தில் சகல ஜனங்கள் நானாவித துக்கம் அனுபவித்து கொண்டு பாபகர்மங்களால் பாதைப்படுகிறார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட துக்ககரமான பாபகர்மங்கள் அம்மனுஷர்களை நாடாமல் இருக்க ஏதாகிலும் உபாயம் இருந்தால் அதை அருள் புரிய வேண்டும் என்று நாரதர் கேட்டனர். அதற்கு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, ஓ நாரதா, நீ கேட்டபடி மானிடர்கள் கிளேசமின்றி உஜ்ஜீவிக்கும்படியான சத்யநாராயண விரதம் என்றும் ஓர் விரதம் உண்டு. அவ்விரதத்தை கிரமப்படி அனுஷ்டித்தால் சகல துக்கங்களையும் போக்கடித்து இகலோகத்தில் சகல சுகானுபவங்கள் பெற்று பிறகு மோட்சம் அடைவார்கள் என்று நாரத முனிவருக்கு சொல்லினர். அதை கேட்ட நாரதர் சந்தோஷித்தவராய் விஷ்ணுவை பார்த்து, ஓ புண்டரீகாட்சா, நாங்கள் என்பால் கருணை கூர்ந்து திருவாய் மலர்ந்தருளிய மகாவிரதத்தின் பலன் எப்படி, அதை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும், அவ்விரதத்தை இதற்கு முன் யாரால் அனுஷ்டிக்கப்பட்டது, எந்த காலத்தில் எந்த சமயத்தில் அனுஷ்டிக்கப்பட வேண்டும், இதனை தயவு கூர்ந்து எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டனர். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி, ஓ நாரதா, அவ்விரதத்தை அனுஷ்டித்தால் துக்கசோகாதி சாந்தியும் தனதான்ய விருத்தியும் சௌபாகியமும் சந்தானமும் சர்வ ஐக்கியமும் உண்டாகும். ஆகையால் இந்த விரதத்தை அவசியம் ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டும். எப்போதாகிலும் எந்த மாதத்திலாவது ஒரு நாள் பௌர்ணமி என்று பக்தி ஸ்ரத்தையுடன் சாயங்காலத்தில் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இதனன்றியும் பிராமணர்கள் பந்துஜனங்கள் முதலாளருடன் கூடி பலகாரங்கள், பழவகைகள், பால், தயிர், நெய், தேன் முதலிய வைத்து இவைகளை நெய்வேதம் வைத்து பூஜிக்கவும். பிறகு பிராமணர்களுக்கு தட்சிணை தாம்பூடாதிகள் கொடுத்து பந்துஜனங்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தின் கதையை சிரவணம் செய்து நைவேத்திய பொருள்களில் கொஞ்சம் புசித்து சத்யநாராயண சுவாமி ஸ்மரணை பூர்வமாக வாத்திய கோஷங்கள் முழங்க வீடு சேர வேண்டும். இப்படி மானிடர்கள் விரதம் அனுஷ்டித்தால் இஷ்டசித்தி அடைவார்கள். இதுவுமின்றி கலியுகத்திற்கு இந்த சத்யநாராயண விரதம் கோரிய பலனை கொடுக்கக்கூடியது என்று நாரதருக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு திருவாய் மலர்ந்தினார். அதை உமக்கு சொன்னேன் என்று சூதபுராணிகர் சௌனகாதிரிகளுக்கு சொன்னார். இதுவரையும் சொன்னது முதல் அத்தியாயம். இப்போ சொல்ல போகிறது 2வது அத்தியாயம். மாதம் மும்மாறு பெய்து நாடு எங்கும் செழித்து ஓங்கி ரமணீயமானதாகிய காசிப்பட்டணத்தில் தரித்திரவானாகிய ஓர் பிராமணன் இருந்தான். அன்னவன் பசியின் கொடுமையால் மெலிந்து பிரதிதினம் பூமியில் சஞ்சரித்து கொண்டிருக்க அந்த ஏழை பிராமணனை நோக்கி ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கிழப்பிராமண வேடம் கொண்டு அந்த ஏழை பிராமணனுக்கு பிரத்யட்சமாய், ஓ பிராமணரே, தரித்திரவானாய் துக்கத்தை அனுபவித்து கொண்டு நீ ஏன் பூமியில் சஞ்சரிக்கிறாய், அதை விவரமாக எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டனர். இந்தபடி கவள வேஷதாரியாகிய ஸ்ரீமன் நாராயணன் கேட்டதும் தரித்திரவானாகிய ஏழை பிராமணன், ஐயா, நான் மிகவும் தரித்திரவான், ஆகையால் பசியின் கொடுமை பொறுக்காமல் அலைகிறேன். ஐயா புருஷோத்தமரே, இந்த தரித்திரம் நீங்க உங்களுக்கு ஏதேனும் உபாயம் தெரிந்தால் அதை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். உடனே ஸ்ரீமன் நாராயணாகிய கிழப்பிராமணன் சொல்லுகிறார், ஓய் பிராமணா, சத்யநாராயணன் என்னும் திருநாமமுடைய மகாவிஷ்ணு கோரிய வரங்களை கொடுத்து ரட்சிப்பார். ஆகையால் மனுஷ்யன் எந்த விரதத்தை அனுஷ்டித்து துக்கசாகரத்தை நீக்குவானோ அப்படிப்பட்ட விரதத்தை நீர் அனுஷ்டித்து சுகமடைவா என்று அவ்விரதத்தின் விருத்தாந்தமெல்லாம் விவரமாய் தெரிவித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் மறைந்தார். உடனே அந்த ஏழை பிராமணன் அவ்விரதத்தை அனுஷ்டிக்க எண்ணங்கொண்டு அன்றிரவு தூக்கமின்றி ஏகாகிர சித்தனாய் எழுந்து சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்க பிரயத்தனப்பட்டு அது நிறைவேறுவதற்கு பொருள் வேண்டி ஆங்காங்கு யாசிக்க அன்று விசேஷ பொருள் அகப்பட்டது. அதை கொண்டு தனது பந்துக்களுடன் தானும் ஏகமாய் சத்யநாராயண விரதம் அனுஷ்டித்து முடித்து அந்த விரத மகாத்மியத்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் திருவருளாலும் சகல துக்கங்களையும் தரித்திரத்தையும் போக்கிக் கொண்டு சகல சம்பத்தை அடைந்தார். அன்று முதல் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சத்யநாராயணம் செய்து கொண்டிருந்தார். அப்படி அவர் செய்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி அந்த பிராமணர் வீட்டு வாசலில் விறகு விற்க வந்து அது
பசியின் தாகத்தால் விறகை அவர் வீட்டு திண்ணையில் வைத்துவிட்டு பார்த்து கொண்டிருந்தான். ஏதோ பூஜை நடக்கின்றது, பூஜை முடிந்து என்னவென்று கேட்கலாம் என்று திண்ணையில் உட்கார்ந்திருந்தான். அந்த பிராமணர் பூஜையை முடித்து கொண்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க வந்து கொண்டிருந்தார். அந்த விறகு வெட்டையை பார்த்து, ஏனப்பா, என்ன வேண்டும் உனக்கு, இந்த பிரசாதம் எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். உடனே அந்த விறகு வெட்டியானவன், சுவாமி, எனக்கு தாகமாயிருக்கிறது, தாங்கள் அனுஷ்டிக்கப்படும் இவ்விரதத்தின் மகிமை என்ன, இதனால் என்ன பயன் கிடைக்கும், இவை யாவும் அருள் புரிந்து எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். உடனே அந்நாராயணன் திருவுள் பெற்ற பிராமணர் சொல்லுகிறார், அப்பா விறகு விற்பவனே, இந்த விரதம் சத்யநாராயண விரதம் என்பார்கள். இதை அனுஷ்டிப்பதால் சகல சம்பத்துக்களை அடையலாம். இவ்விரதத்திற்கு எனக்கு தனதானிய சம்பத்துகள் உண்டாயிற்று என்று சொல்லியதும் விறகு விற்பவன் கேட்டு சந்தோஷித்தவனாய் அவ்விரதத்தை செய்யும் முறைகளை தெரிந்து கொண்டு அங்கு கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை புசித்து தனது இருப்பிடமாகிய ஊருக்கு சென்று சத்யநாராயண சுவாமியை மனதில் ஸ்மரித்து இன்று விறகு விற்பனையில் எவ்வளவு பொருள் கிடைக்குமோ அதை கொண்டு விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சங்கல்பித்து விறகுகளை தலையில் தூக்கி கொண்டு பட்டணத்தில் தனவந்தர்கள் உண்டான இடத்திற்கு விறகுகளை விற்க அன்று 2 பங்கு அதிகமாய் பணம் சம்பாதிக்கப்பட்டவனாய் மிக சந்தோஷமடைந்து அப்பொருள்களை கொண்டு பழம், சர்க்கரை, நெய், மாவு, தயிர், தேன், கோதுமை மாவு முதலியவைகள் வாங்கி கொண்டு தனது வீடு சேர்ந்து அன்று தனது பந்துமித்திரர்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து முடித்தான். அவ்விரத மகாத்மியத்தால் விசேஷ பொருள், தனம், சம்பத்து இவைகளை நிறைய அடைந்து இகலோகத்தில் சுகானுபவங்களை அனுபவித்து பிறகு சத்தியலோகம் அடைந்து மோட்சமடைந்தான். 2வது அத்தியாயம் முடிந்தது. 3வது அத்தியாயம். சூதர் மேலும் கூறுவார், உல்காமுகன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். அறிவு, வாய்மை, புலனடக்கம் எல்லாம் உள்ளவன். தான தர்மாதிகளை செய்து அந்தணர்களை மகிழ்வித்து வந்தான். அவன் மனைவி சத்யநாராயண விரதம் செய்து வந்தாள். அங்கு வணிகன் ஒருவன் வந்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என வினவினான். சந்தான சம்பத்துகளை விரும்பி சத்யநாராயண பூஜை செய்வதாக அரசன் பதிலளித்தான். வணிகனும் தனக்கும் புத்திரபாகியம் உண்டானால் இதனை செய்வதாக நேர்ந்து கொண்டான். 10வது மாதம் அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. சத்யநாராயண பூஜை செய்ய தூண்டிய மனைவியிடம் பெண்ணுக்கு விவாகம் நடந்த பிறகு அதை செய்வதாக சொன்னான். காலாகிரமத்தில் அவளுக்கு விவாகமும் நடந்தது. வணிகன் பூஜையை மறந்தே போனான். பின் ஒரு சமயம் தன் மருமகனுடன் வாணிபத்தை முன்னிட்டு ரத்னசாகர நகரம் சென்றான். பகவானும் பிரார்த்தனையை நிறைவேற்றாததனால் அவனுக்கு துக்ககரமான சம்பவம் உண்டாகும்படி செய்தார். வணிகன் வியாபாரத்தை முடித்துவிட்டு அரசனை காணச் சென்று அங்கு தங்கினான். அன்று திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய சொத்துக்களுடன் காவலருக்கு அஞ்சி இவர்கள் தங்கிய இடத்திற்கு வந்து திருடிய பொருளை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போனான். காவலர்கள் அங்கு வந்து இவ்விருவரையும் திருட்டுச் சொத்துடன் பிடித்து அரசனிடம் அழைத்துச் சென்றார்கள். அரசன் இவர்களை சிறையிலிட்டான். வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருள்களையும் களவு கொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தார்கள். மகள் பகல் முழுவதும் வெளியில் அலைந்து கிடைத்ததை தின்று காலம் கழித்தாள். ஒரு நாள் அவள் ஒரு பிராமணன் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையை பக்தியுடன் கண்டு பின்னர் கதையை கேட்டு பிரசாதத்தை புஜித்து மகிழ்ந்தவளாய் வீடு திரும்பி அன்னையிடம் நடந்ததை தெரிவித்தாள். அவள் மனமகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கேற்றவாறு சத்யநாராயண விரதத்தை நடத்தினாள். பகவானும் அரசனது கனவில் தோன்றி வணிகனையும் அவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார். அப்படியே விடுதலை செய்யப்பட்ட அவ்விருவரும் அரசன் தந்த மிகுந்த பொருள்களுடன் தன் கிரகத்திற்கு திரும்பி வந்து சுகமாக வாழ்ந்தனர். 3வது அத்தியாயம் முடிந்தது. 4வது அத்தியாயம். வணிகன் பிராமணர்களுக்கு தட்சிணதாம்பூலம் கொடுத்து ஓடம் ஏறி தன் நகருக்கு சென்றான். கொஞ்ச தூரம் சென்றதும் பிரம்மச்சாரி வடிவில் சத்யநாராயண தேவர் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று அவனை கேட்டார். வணிகனும் பணத்தை திருட எண்ணுகிறாயா, அங்கிருப்பது எல்லாம் கொடியும் இலைகளுமே என்பது பதில் சொன்னான். இந்த கடும் சொல்லை கேட்ட பகவானும் அவ்வனமே ஆகுக என்று கூறி அங்கிருந்து சிறிது தூரம் தள்ளிச் சென்று நின்றார். வணிகன் பின்னால் ஓடத்தில் கொடிகளும் தழைகளுமே இருக்க கண்டு வருந்தினான். அப்பொழுது மருமகன், இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது, அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, அவரையே சரணடைவோம் என்றான். அதை கேட்ட வணிகன் பிரம்மச்சாரியிடம் சென்று வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான். அவன் துதியை கேட்ட பகவானும் தகையினால் அவன் விரும்பியபடி செய்து பின் மறைந்து போனார். பின்னர் தன் நகர் சென்றதும் தன் வீட்டிற்கு தூதுவனை அனுப்பினான். அப்பொழுது சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்த வணிகன் மனைவியும் மகளும் அவர்களை வரவேற்கும் எண்ணத்துடன் அங்கு வந்தனர். அந்த பரபரப்பில் மகள் பகவத் பிரசாதத்தை ஸ்வீகரிக்க மறந்துவிட்டால். இந்த அபச்சாரத்தால் பகவான் வெகுண்டு
மருமகனுடன் ஓடத்தை நீரில் மூழ்கும்படி செய்தார். அங்கு மருமகனை காணாத அனைவரும் வருத்தமுற்றனர். மகள் தன் கணவன் பாதரட்சையை கண்டு அதை எடுத்து வைத்துக்கொண்டு கணவன் மூழ்கிபடி தானும் நீரில் மூழ்கிவிட விழைந்தனள். வணிகன் பூஜை செய்ய நேர்ந்து கொண்டான். அஷ்டமயம் இறைவன் அசரீரியாய் கூறுவார், வணிகனே, உன் மகள் தான் செய்த பூஜையின் பிரசாதத்தை உட்கொள்ள மறந்துவிட்டாள். இது பெருத்த அபச்சாரம். இவள் பிரசாதம் ஸ்வீகாரம் செய்து கொண்ட பின் தன் கணவனை காண்பாள் என்று அவ்வாறே அவள் வீடு சென்று பிரசாதத்தை புசித்துவிட்டு திரும்பியதும் நீருக்கு மேல் வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவன் இருக்க கண்டு மகிழ்ந்தாள். பிறகு அனைவரும் கிரகம் சென்று பௌர்ணமி ஆசையிலும் சங்கராந்தி தினங்களிலும் சத்யநாராயண பூஜையை பக்தி ஸ்ரத்தையுடன் செய்து ஐகிக ஆமுஷ்மிக பலன்களை பெற்று உய்ந்தனர். 4வது அத்தியாயம் முடிந்தது. 5வது அத்தியாயம். சூதர் மேலும் கூறுவார், முனிஸ்ரேஷ்டர்களே, மேலும் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். துங்கத்வஜன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். மக்களை பரிபாலித்து வருவதில் ஊக்கமுள்ளவன். அவன் ஒரு சமயம் கானகம் சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிய பின் ஓர் ஆலமரத்து அடிவாரத்துக்கு வந்து தங்கினான். அங்கு ஆயர்குல பெருமக்கள் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மிக்க பக்தி ஸ்ரத்தையுடன் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் பூஜை முடிந்ததும் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை சமர்ப்பித்தனர். அரசன் அதை உதாசீனம் செய்துவிட்டான். உடனே அவனுடைய 100 குழந்தைகளும் உயிரிழந்தனர். அவனுடைய தனதான்யாதி சம்பத்தும் அழிந்து போயிற்று. பின்னர் சத்யநாராயணனுடைய கோபத்திற்கு தான் ஆளானதை உணர்ந்தான். உடனே அந்த ஆலமரத்திற்கு விரைந்து வந்து ஆயர்களுடன் தானும் நியமத்துடன் பூஜை செய்யலானான். ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியின் அருள் பெற்று முன்போல் பிள்ளைகளையும் தனதான்யாதி செல்வங்களையும் பெற்று சுகமாக வாழ்ந்தான். ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை செய்து சரித்திரத்தையும் சிரவணம் செய்பவன் சுவாமியின் அனுகிரகத்தை பெறுவாள். ஏழ்மை விலகும். சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான். பயம் நீங்கும். விரும்பிய அத்தனையும் கிடைக்கும் என்பது ஐயமில்லை. கலியுகத்தில் ஸ்ரீ சத்யநாராயணர், சத்யதேவர், சத்யர், காலதேவர் என்று பலவாறாக இவர் அன்புடன் அழைக்கப்படுவர். இந்த கதாசிரவணம் செய்வர்கள் பாவங்களை அனைத்தும் போகும். இதில் ஸ்ரீ சத்யநாராயணை பூஜை செய்ததாக சொல்லப்பட்டவர்களது மறுபிறப்பையும் சொல்வேன் கேள்வீள். சதானந்தன் என்னும் அந்தணன் குஜேலராக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருள் பெற்றிருந்தான். விறகு விற்பவன் ஸ்ரீ குகப்பெருமானாக பிறந்து ஸ்ரீராமனுடைய பரமானுகிரக பாத்திரமானான். உல்காமுகன் தசரதனாக பிறந்து ஸ்ரீ ரங்கநாதரது திவ்ய கடாட்சம் பெற்று முக்தியடைந்தான். வணிகன் மோரத்வஜனாக பிறந்து தன் உடலிலும் பற்றில்லாதவனாய் பிராமணனுக்கு தன் சதையை அறுத்து தந்து மோட்சலோகம் போனான். துங்கத்வஜன் நால்முகனானான். இந்த விரதத்தை செய்கிறவர்களுக்கும் யாராவது விரதம் அனுஷ்டித்தால் அதை பார்ப்பவர்களுக்கும் அல்லது இந்த கதையை யாவது கேட்பவர்களுக்கும் ஸ்ரீ சத்யநாராயணன் அருளால் சகல பாபங்களும் நீங்கி சுவாமியின் அருள் கிட்டும் என்பது உண்மை. சத்தியமேவதையது என்பது போல் நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை கிட்டும் என்பது உண்மை. 5வது அத்தியாயம் முடிந்தது. எல்லாரும் அக்ஷதைய சுவாமிகிட்ட போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறத. ता विष्णो विष्णो तास्ता विष्णो पाहि पाहि विष्णो तास्ता विष्णो पाहि विष्णो पाहि पाहि विष्णो विष्णो पाहि 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 विष्णो विष्णो पाहि पाहि विष्णो इति विष्णो पाहि 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 यज्ञं यज्ञं पाहि 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 यज्ञं पाहि यज्ञं यज्ञं पाहि पाहि यज्ञं पाहि पाहि यज्ञं पाहि पाहि यज्ञं पाहि यज्ञं पाहि पाहि यज्ञं यज्ञं पाहि यज्ञपतिं यज्ञपतिं पाहि यज्ञं यज्ञं पाहि यज्ञपतिं पाहि यज्ञपतिं यज्ञपतिं पाहि पाहि यज्ञपतिं पाहि पाहि यज्ञपतिं पाहि पाहि यज्ञपतिं पाहि यज्ञपतिं पाहि पाहि यज्ञपतिं यज्ञपतिं पाहि मां मां पाहि यज्ञपतिं यज्ञपतिं पाहि मां यज्ञपतिमिति यज्ञपतिं पाहि मां मां पाहि पाहि मां यज्ञनियं यज्ञनियं मां पाहि पाहि मां यज्ञनियं मां यज्ञनियं यज्ञनियं मां मां यज्ञनियं यज्ञनियमिति यज्ञनियं. வெத்தலபாக எடுத்து வச்சுங்கோ தட்டில். हिरण्यगर्भगर्भस्थं हेमबीजं विभावसोः अनन्तपुण्यफलदं अतशान्तिं प्रयच्छमे सत्यनारायणपूजा सम्पूर्णसाङ्गबलसिद्ध्यर्थं यत्किञ्चिद्धिरञ्जं सदक्षिणाकं सदाम्बूलं सत्यनारायणस्वरूपाय ब्राह्मणाय तुभ्यमहं सम्प्रदते. दक्षिणे ताम्बूलத்தோட அப்படியே வச்சிருங்கோ. சாஸ்திரம் வந்தால் கொடுத்துருங்கோ. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां यायेन मार्गेण महीं महेशाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.
हरिः ॐ। नित्यं सत्यज्ञानानन्दमयं सर्वं विष्णुमयं श्री वासवादिपूजितं वरमुनिजन भावितं वासवादिपूजितं वरमुनिजन भावितं दासजन परिपालितं भासमानपदरिस्थितं श्री सत्यनारायणं उपास्महे नित्यं सत्यज्ञानानन्दमयं सर्वं विष्णुमयं श्री वैश्यजातिकारणं वटुवेषधारिणौ कलियुग प्रसन्नौ वसुप्रदाननिपुणौ मत्स्यकूर्मवरागादिदशावतारप्रभावं शङ्खचक्राब्जहस्तौ गुरुगुहनुत प्रसीदौ शङ्खचक्राब्जहस्तौ गुरुगुहनुत प्रसीदौ श्री सत्यनारायणौ उपास्महे नित्यं सत्यज्ञानानन्दमयं सर्वं विष्णुमयं